நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்காமல் ஒற்றை செங்கலை தூக்கிக் கொண்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஊர் ஊராக சென்று விளம்பரம் தேடி வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். நீட் தேர்வு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான் வந்ததா என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். பச்சை பொய் ஸ்டாலின் பேசுகிறார். மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி 2010 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த காங்கிரஸ் மத்திய அமைச்சரவையிலே திமுக அங்கம் வைக்கின்றது. அதிலே நாமக்கல் நாடாளுமன்ற திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்கின்றார். அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும். அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியின் போது உள்ளாட்சித் துறையில் மட்டும் 147 தேசிய விருதுகளை வாங்கியதாக தெரிவித்தார். தேசிய அளவில் துறை வாரியாக விருதுகளை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். போக்குவரத்து துறையில விருது, மின்சார துறையில விருது, அதே போல வேளாண் துறையில விருதுகளை பெற்றோம், கிறிஸ்துவ விருதுகளை பெற்றோம், சமூக துறையில விருது, உயர்கல்வியில விருது, இப்படி பல விருதுகளை குவித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதனையடுத்து விழுப்புரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே பரப்புரை மேற்கொண்டார். அதிமுக இயக்கம், அதிமுக அரசாங்கம்